ஐயனார் துணை சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வானத்தி இருந்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கோமோ. பாண்டி அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருந்தான், இப்போ கல்யாணம் வேண்டாம், அக்காவுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலான்னு பாண்டி சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் தான் தேவையில்லாமல் மனசில் நிறைய ஆசையை வளர்த்துக்கிட்டு பாண்டியை கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொல்லி இவ்வளோ பிடிவாதமாக இருந்துட்டேன். நானும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன். பேசாமல் பாண்டிக்கிட்ட பேசிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு இனிமேல் வேலைக்கு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா, நம்ம இந்த வேலையிலலாம் என்ன, அடுத்த வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு பக்காவான ஆஃபீஸ் ஒன்று என் கையில் மாட்டிருக்குங்க, அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்தா சரி, ஒரு 3 லட்சம் பணத்தை கொடுத்தா சரி, அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே ஈஸி அந்த கம்பெனியை நீங்கள் எடுத்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, அட்வான்ஸாக தான் கொடுக்கணும், மீதி எல்லாத்தையும் மாதம் மாதம் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் தர வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பணத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவ்வளோ பணத்தையும் நான் கொடுக்குறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.